சார் நீங்க நிறைய தேர்தலை பார்த்திருப்பீங்க சார். இப்போ 17th அசெம்பிளிக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்குது. சென்னையில மட்டும் ஒரு சில இடங்கள் டைம் கொஞ்சம் கூடுதலா கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். சார் இந்த போலிங் அப்படிங்கிறது இது கொஞ்சம் சதவிகிதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறதா சார் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு? இல்ல, கரெக்டா தான் இருக்கு. ஆக்சுவலி இரண்டு காரணங்கள். ஒன்று வந்து எஸ்ஐஆர். அது வந்து எஸ்ஐஆர் வந்து ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரோரல் லிஸ்ட சானிடைஸ் பண்ணிருச்சு. ஓகே. ஒரு 74 இருந்து 75 லட்சம் வாக்காளர்கள் have been removed. சரி. அதுல வந்து டெத், அட்ரஸ் சேஞ்ச் எல்லாம் போயிருச்சு. நம்ம ஏற்கனவே we have 6 something வந்து 6 crores வந்து நம்ம 6.35 என்னமோ 45 crores வந்து நம்ம போன எலெக்ஷன்ல வச்சிருந்தோம். ஆமா சார். இப்ப வந்து 5.73 ஆயிடுச்சு. ஓகே. சோ நேச்சுரலி நமக்கு அந்த சதவிகிதம் வந்து கூடத்தான் செய்யும். நமக்கு ஓட்டர்ஸோட டோட்டல் குறையும் போது போலிங்கோட ரேஷியோ கூடத்தானே செய்யும். சோ அதாவது ரொம்ப ஒன்னும் பெரிய கிளியரான ஒரு ஸ்வீப்பிங் சேஞ்சுக்கு இது ஒரு அத்தாட்சியா நம்ம எடுத்துக்க முடியாது. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, there is an element of excitement. ஓகே. ஆரம்பத்துல சர்ப்ரைஸ். அப்ப அந்த ஓட்டு வந்து அந்த புது நியூ ஜெனரேஷன் உள்ள என்டர் ஆகி போடும்போது ஒரு சர்ஜ் காமிக்குது. அதாவது காலையில 9 இருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ள ஒரு பெரிய சர்ஜ் காமிக்குது. அதாவது யூனிஃபார்மா 20% 11 மணிக்கு, 40-30% 1 மணிக்கு, 2 மணிக்குன்னு இருக்க வேண்டியது 2 மணிக்குள்ள ஒரு உங்களுக்கு 60-70% போயிடுது. ஓகே. அந்த சர்ஜ் ஓரளவுக்கு இருக்கு. ஓகே. ஆனா பட் இதோட ஓவரால் பிக்சர் வந்து ரொம்ப ஒண்ணு நம்ம ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. ஸ்வீப்பிங்கா நமக்கு ஒரு ஸ்வெல், கிரவுண்ட்ல ஒரு ஸ்வெல் வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. சரி சரி. யா சார், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கிறது இல்ல சார், இந்த திராவிட கட்சிகளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியை இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட மத்தியானம் ஒரு 11 மணிக்குள்ள பிற்பகல் தொடங்குவதற்கு முன்பாகவே பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது அது ஏதோ ஒன்ன காட்டுதுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு சர்ஜை காட்டுதுன்னு சொல்றீங்கல்ல, அது ஏதாவது இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த சான்ஸ் இருக்கா சார்? இல்ல இல்ல, இவங்க இப்ப நீங்க நம்ம ஒரு பார்ட்டியை மனசுல நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். நான் எந்த பார்ட்டி நினைக்கல சார். இல்ல சர்ஜ், அந்த சர்ஜுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். ஒரு பார்ட்டி அப்படி. ஓகே ஓகே ஓகே. அப்படி வச்சுக்குவோம். அந்த ஒரு சர்ஜுக்கு நம்ம ஒரு காரணத்தை வச்சுக்குவோம். அதுல அப்படி வச்சுக்கிட்டா கூட அது வந்து எங்க இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வருதுன்னு நமக்கு தெரியாது. 2 தான். ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனநிலை. ஓகே. புதிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விதமான புதுவித ஸ்லோகன். அது வந்து ரீசெண்டா தான் அது வந்து டிராக்ஷன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வரப்போதெல்லாம் கிடைக்கல. சோ இது ரெண்டுமே ஒரு சின்ன குரூப் ஆஃப், அதாவது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் யூத், ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் பிளஸ் 25-29 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு வேகமா உள்ள கொண்டு வந்திருக்கு. சரி. இந்த இதுக்குள்ள ஓகே. இது வந்து ஸ்டெடியா இருக்க வேண்டிய ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இப்ப பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல ரொம்ப ஸ்லைட் ஆரம்பிச்சிருச்சு. குறைஞ்சு அப்படியே ஸ்டெடியாகி 82ல வந்து நிக்குது. ஆனா மோஸ்ட்லி 85ல நிக்கும். ஆக்சுவலி அவ்வளவுதான் வந்து நிக்கும் ஃபைனல் ஃபிகர்ஸ். ஓகே. அதாவது பெரிய அந்த சொல்லக்கூடிய அந்த வயது அப்படிங்கிறது ஒரு புதிய வாக்காளர்கள் அப்படி இந்த 18 வயசுல இருந்து 19 வயதுக்கு உட்பட்ட புதிய வாக்காளர்கள் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல ஓட் பண்றவங்க ஒன்னும் ரொம்ப பெரிய ரேஷியோ கிடையாது சார். அதிகபட்சம் ஒரு 13 லட்சம் தான் இருக்குது. 13-14 லட்சம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 14 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 20ல இருந்து 29 அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி வாக்குகள் வருது சார். 1 கோடியே 6 லட்சம் வாக்குகள் வருது. 6 லட்சம். சார், இந்த மொத்த வாக்குகளும் குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் பேசப்படுகிறது இல்லைங்களா? அதை சாத்தியமாக்கி இருக்கிறதா இந்த
இந்த சாத்தியமாக்குமா இந்த எலெக்ஷனு? இல்ல நம்ம அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீப்பிங்கா நம்ம வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் நரேட்டிவ் தான் செட் பண்ணிருக்காங்க. அது அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்ல இருக்கிற 14 லட்சம் பேரும் அப்படியே போய் ஒரு கட்சிக்கு போடுறதாகவும், இன்னொரு 1 கோடியே 6 லட்சம் பேரு அந்த கட்சிக்கு அப்படியே போய் என் பிளாக்கா என் மாசே அப்படியே போட போறதுன்றதெல்லாம் ரொம்ப ஃபார் ஃபெச்ட் ஆர்குமெண்ட். அது ரொம்ப ஃபார் ஃபெச்ட் இமேஜினேஷன் ஆல்சோ. அந்த மாதிரி எல்லாம் போகாது. ஏன்னா எல்லா பார்ட்டிலயுமே, அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, எல்லா பார்ட்டிலயுமே ஒரு யூத்துக்குன்னு ஒரு செட்டன் ஸ்லாட் இருக்கு. ஓகே. அந்த ஸ்லாட் வந்து அந்த கட்சிக்கு போகாம இருக்காது. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்க நம்ம சொல்ற மாதிரி, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி 1 கோடியே 12 நாள் 1 கோடியே 16 லட்சம் பேரு என்டையரா அந்த மிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படியே வச்சுக்கோ, ஓபனா பேசுவோமே, மிஸ்டர் ஜோசப் விஜயோட பார்ட்டிக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த 234 தொகுதிக்கு நீங்க பிரிங்க, அது ஒண்ணும் பெரிய ஒரு சிக்னிபிகண்டா எனக்கு, அதாவது நீங்க என் பிளாக்கா ஒரு கற்பனை, அதாவது ரொம்ப ரிமோட், அது ரொம்ப அதெல்லாம் நம்ம நினைச்சு யோசிச்சு கற்பனை பண்ணிட்டு நம்ம செஞ்சாதான் இதுக்கு நம்ம இதெல்லாம் கணக்கு போட முடியும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 60% அந்த இதுல போயிருக்கும். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. It will not make ஒரு significant dent on the established parties. டிஎம்கேயோ ஏடிஎம்கே மேலேயோ அது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குமா இல்ல உண்டாக்குமான்றதுல எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஓகே சார். ஓகே. ஆனா இவங்க ஒரு பர்டிகுலரா ஒரு செக்ஷன் ஓட்டு இவங்க எடுத்துட்டு போறாங்க. 10ல இருந்து 15, 15ல இருந்து 16 அவ்வளவு எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். அது கூட அதாவது மதியானம் 2 மணி, அந்த 2 மணியோட 1 மணியோட அவங்க இது முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ். ஓகே ஓகே. இளங்கோவன் ராஜசேகர் சார், கிட்டத்தட்ட ஃபைனல் போலிங் ட்ரெண்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். 84.56 சார். இப்ப நம்ம பேச தொடங்கும் போது 82.24 இருந்தது. இப்ப 84.56, கிட்டத்தட்ட 85% சார். மதிவாணன் வந்து ஒரு கணக்கு ஒன்று சொல்றாரு சார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்போ கிட்டத்தட்ட 6,31,00,000 வாக்காளர்கள் இருந்தபோது 4,58,00,000 வாக்குகள் பதிவானது. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 85% கணக்கு போட்டோம் அப்படின்னா 4,87,00,000 வருகிறது. அதிகபட்சமாக கூடுதலாக ஒரு 30,00,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். எஸ்ஐஆருக்கு பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு 75 லட்சம் பேர் நீக்கம் செய்த பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய போலிங் பர்சன்டேஜ் ஒரு 30 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படின்ட்டு அவரு கேட்கிறாரு சார். அவர் வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாரு, ஒரு 200 ஜெயிக்க போறோங்கிற கான்பிடென்ட்ல இருக்கிறதுனால அவர் அப்படி கேட்கலாம். ஆனா இங்க கிரவுண்ட் வந்து 4 பேட்டில் இங்க இருக்கிறதுனால ரொம்ப மைனர் ஓட்ல தான் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன் சார். ஒரு தொகுதியில இவர் சொல்ற 30 லட்சத்தை கணக்கு போட்டா 234க்கு ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 12,500 வாக்குகள் வருகிறது சார். இதை ரொம்ப சாதாரணமாக இதை கடந்து போறது அப்படிங்கிறது வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய கட்சிக்கு அது சரியா இருக்குமா சார்? அது மதிவாணன் அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். நம்ம பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பெரிய மாயை, நம்ம மீடியா மூலியமா தெரிஞ்ச மாயை வந்து பெருசா இருக்குது. ஆக்சுவலி நம்பர்ஸ் வச்சு பாக்குறது தான் கரெக்ட். பட் ஆனா இந்த வாக்குகள் நீங்க ஒரு 234 தொகுதியிலே நம்ம பிரிக்கும் போது வர்ற ஒரு இன்சிக்னிபிகன்ட் நம்பர், அதாவது 12,000 பெர் அசம்பிளி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற க்ளோஸ் கண்டெஸ்ட் அதுல வந்து இந்த 12,000ன்றது ஒரு பெரிய மேஜர் ரோல பிளே பண்ணும். ஆமா, ஒரு பெரிய ஒரு வின்னர் யார் இருக்காங்களோ அவங்கள கெடுக்கலாம், இல்ல ஒரு லூசரை வின்னரா மாத்தலாம் இல்லையா? சோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் அது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதை எதிர்பார்த்துதான் ஆளும்
திமுகவும் எதிர்க்கட்சியில் இருக்க அதிமுக தலைவர்களும் பலவிதமான அலையன்சஸ் வந்து கரெக்டா இன்டாக்டா கொண்டு போயிட்டாங்க. நீங்க சொல்வீங்கல்ல, நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னு. அந்த 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 அலையன்ஸ் அரித்மெட்டிக் வந்து ரெண்டு பேருமே கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. இது அவங்க முதல்லயே ரெண்டு கட்சி தலைவர்களும் அதை எதிர்பார்த்திருக்காங்க. ரொம்ப சின்ன மார்ஜின் இருக்கு, 4 பேர் இருக்காங்க ஃபீல்டுல, இது ஒரு டஃப் ஃபைட்டா இருக்க போது, மார்ஜின் வந்து தின்னா இருக்கும். அப்ப நமக்கு என்ன வேணும், யார் யார் நம்ம கூட இருக்கணும், அது எங்கெங்க லீக் எங்கெங்க கேப் இருக்கோ அதை எப்படி ஃபில் அப் பண்றது, அது ரெண்டு பேருமே திமுக அதிமுக ரெண்டுமே அந்த அலையன்ஸ் விஷயத்துல ரொம்ப அருமையாக இந்த தடவை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அலையன்ஸ்ல இருக்கிற ஓட் டிரான்ஸ்பர் தான் இனிமே ரொம்ப முக்கியமானது. அது வந்து திமுகவை சேர்ந்த மதிவாணன் தான் சொல்லணும், அழகா மாறும், அவர் கிரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாரு, அவர் தான் சொல்லணும். அதே மாதிரி அதிமுக இருக்கிற அக்னீஸ்வரன் தான் சொல்லணும், பாமக இருந்து ஒழுங்கா அதிமுக டிரான்ஸ்பர் ஆகுதா, அதிமுக இருந்து பாமக டிரான்ஸ்பர் ஆகுதா, இதுதான் எட்ஜ். இந்த ரெண்டு இருந்தாதான் இந்த நடிகர் பக்கத்திலேயே வர முடியாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓட் டிரான்ஸ்பர் கரெக்டா இருந்தா இவங்க எந்த விதமான மூணாவது பிளேயருக்கு இங்க இடமே கிடையாது. there is no space for third player here. ஓகே சார், ஓகே.